கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்த செய்தி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நம்முடைய பிள்ளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நான் என் பிள்ளைக்காக அவமானப்பட்டாலும் பரவாயில்ல என்று தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக அவமானப்படுவதற்கூட ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்முடைய இயேசப்பா நமக்காக அவமானப்பட்டு முடித்தார். நமக்கு இன்னும் ஒருபோதும் அவமானமே இல்லை. நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்காக அவமானப்பட்டாருங்க. அலங்கோலமாக சிலுவையில் மரித்தார். இனிமேல் நமக்கு ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, நிச்சயமாகவே அவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின்படியே நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா.